தயக்கம் இருந்தது. பார்க்கலாமா வேணாமா, பார்க்கலாமா வேணாம்னு இப்படி போயிட்டே இருந்தது. இதுக்கு இடையில சில தயாரிப்பாளர்கள், இயக்குனர்களுக்கெல்லாம் இந்த படத்தை அவர் போட்டு காட்டி, அதில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அந்த படத்தை பற்றி பயங்கரமாக சிலாகிச்சு பேசினார். பொதுவாகவே சினிமாக்காரர்கள் ஒரு படத்தை வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பேச்சில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பாசாங்க எதுவும் இல்லை. நிஜமாகவே ஒரு ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா லலித் மறுபடியும் போட்டு, சார் இன்றைக்கி படம் பார்க்குறீங்களான்னு கேட்டார். நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். உண்மையிலே மிரண்டுட்டேன். சொல்லப்போனால் அந்த தயாரிப்பாளர் சொன்ன மாதிரியே எனக்கும் அன்றைக்கி ராத்திரி தூக்கம் போயிடுச்சு. என்னால் பார்த்திங்கன்னா அது இயல்பாகவே இருக்க முடியல. அந்தளவுக்கு அந்த படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிறைப்படம் இந்த வருடத்தின் சிறந்த படம் மட்டும் இல்லை, இந்த தசாப்தத்தின் சிறந்த படமாகவும் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து ஒரு 50 படங்களை பொறுக்கி ஒரு டாப் 50 அப்படின்னு வரிசைப்படுத்தினா அது வந்து சிறைப்படத்துக்கும் இடம் உண்டு. அதுதான் என்னுடைய கருத்து. மக்களும் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்தது இந்த படம் வந்து ஒரு சேது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது வந்து நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி நடந்திருந்தால் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு தரமான படத்துக்கு வந்து மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு வந்து சரியாக இருந்திருக்கும்.